ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஓமை தகவல். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ நியூயார்க்கில் தாங்க இருக்கோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங். ஆனால் வந்து நமக்கு டே வந்து இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக தான் ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா நேற்றுக்கு நைட்டு வந்து நம்ம டைம் ஸ்கொயர்லலாம் பயங்கரமாக வந்து லேட் ஹவர்ஸ் வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வந்து ரூமில் வந்து படுக்கிறதுக்கே 1 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ காலையில் எல்லாமே ஏஞ்சது லேட்டு, எல்லாமே ரெடியானது எல்லாமே லேட்டு தான். அதனால் பிரேக்ஃபாஸ்ட் டைம்லாம் ஆக்சுவலாக ஸ்கிப் ஆகிடுச்சு. ஸோ டேரெக்டாக ப்ரன்ச் மாதிரி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு தான் இப்போ சாப்பிட்லான்னு இந்த ஒரு பர்டிகுலர் ஃபுட் கோர்ட் மாதிரி பக்கம் தான் இது, நம்ம தங்கியிருக்க ரூம்லேருந்து பக்கம். ஸோ அப்படியே நடந்தே வந்தாச்சு. இந்த ரெஸ்டாரண்ட் பேர் வந்து நாயா அப்படின்ட்டு. ஸோ இது வந்து ஒரு மெடிட்டரேனியன் குவிசின் தான். மெயினாக வந்து இங்கே எப்படின்னா வந்து கொஞ்சம் ரைஸு, வெஜ்ஜீஸு, அதுக்கப்புறம் குவாக்கமோலே, அதுக்கப்புறம் உங்களுக்கு சவர் க்ரீமு, சிக்கன் இதெல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு பவுல் மாதிரி தராங்க. இது நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப ஃபில்லிங்காக நல்லா இருக்கும். சொல்ல போகணுன்னா இந்த ஹோல் நியூயார்க் ட்ரிப்லேயே இது வந்து நான் இப்போ 3வது தடவை வாங்கி சாப்பிட்றேன். ஏன்னா இந்த இடத்துல எனக்கு அவ்வளோ பிடிச்சி போச்சு. சூப்பராக சாப்பிட்டுட்டு நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் இடத்துக்கு தாங்க நடந்து போயிட்டே இருக்கோம். ஸோ போகிற வழியில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, என் பின்னாடி வந்து அமேசான் ட்ரக் வந்து பாருங்கள், ஒரு ஆட்டோ சைஸில் இருக்குது. அமேசான் வண்டினாலே ஒரு வேன் மாதிரி பெருசாக தான் இருக்கும். இது என்னடா நியூயார்க்கில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு பார்த்தா, இங்கே இருக்க டிராஃபிக்கை வந்து எப்படி வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்காக, டெலிவரி வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்காக அமேசான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி வண்டியில் வந்து போய் டெலிவர் பண்ணுறாங்களாமா. ஸோ இது பார்க்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அடுத்ததான் நம்ம சப்வே ஸ்டேஷனை நோக்கி தாங்க போகிறோம் நம்மளோட நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் போகிறதுக்காக. ஆக்சுவலாக வந்து அது டவுன் டவுன்லேயே தான் இருக்குது. நம்ம நடந்து போனாலே ஒரு 15 நிமிஷத்தில் போயிடலாம். பட் ட்ரெயின் எடுத்தோன்னா ஜஸ்ட் ஒரு 1 ஸ்டாப் தான், குயிக்காக 1 மினிட்ல போயிடலாம். அந்த ஒரு ரீசனுக்காக அது இப்போ தான் சாப்பிட்டு முடித்தோம். சரி ரொம்ப நடக்க முடியல, ட்ரெயின்லேயே போயிடலாம் அப்படின்ட்டு தான் இப்போ சப்வே எடுத்தாச்சு. மேபி நம்ம ரிட்டர்ன் வரும்போது ஃபுல்லாகவே வாக்கிங்காக நடந்தே வரலாம். ஏன்னா யூஸ்வலாக வந்து நியூயார்க் சிட்டியை பொறுத்த வரைக்கும் நடந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது அது இன்னமுமே நமக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தெரியும். ஏன்னா உங்களுக்கு பிஸியான ஸ்ட்ரீட்ஸு, டால் ரைஸ் பில்டிங்ஸு, மக்கள் எப்பயுமே நம்மளை சுற்றி ஆக்டிவாக நடந்து போய்கிட்டு வந்துட்டு நிறைய ஸ்ட்ரீட் ஷாப்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டே நடந்தோன்னா நமக்கும் டைம் போகிறதே தெரியாது. ட்ரெயின்லேருந்து வந்து இறங்கியாச்சு. இங்கே எல்லாமே பில்டிங்ஸ் கொஞ்சம் எல்லாம் பழசாக இருக்க மாதிரி தான் இருக்குது இந்த லொக்கேஷனில். மெயினாக நம்ம வந்தது வந்து ஒரு ஃபேமஸான மார்க்கெட்டை வந்து விசிட் பண்ணலான்ட்டு தான். இதுக்கு பேர் வந்து செல்சி மார்க்கெட் அப்படின்ட்டு. அடுத்ததான் நியூயார்க் சிட்டியில் இந்த மாதிரி டவுன் டவுன் ஸ்ட்ரீட்ஸில் நீங்கள் நடந்து போகும்போது ஓல்டு பில்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு வெளியில் வந்து இந்த மாதிரி அயன் ஸ்டேர் கேசஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. முக்கியமாக இதெல்லாம் 1800s 1900s கட்டின ரொம்ப பழைய பில்டிங்காக இருக்கும். ஸோ ஒரே ஒரு என்ட்ரன்ஸ் தான் மெயின் என்ட்ரன்ஸ் இருக்கும். ஏதாவது ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்னா மக்கள் வந்து ஈஸியாக ரெஸ்கியூ பண்ணுறதுக்காகவே இந்த மாதிரி மெட்டல் ஸ்டேர்ஸ் வந்து பில்டிங்கோட எக்ஸ்டீரியரில் வந்து அட்டாச் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இருக்க மாடர்ன் ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ்லாம் பார்க்க முடியாது. பட் ஓல்டர் பிரிக் அபார்ட்மெண்ட் பில்டிங்ஸ் இன் மென்ஹாட்டன், புரூக்லின்லலாம் நிறைய இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம பார்க்கலாம். இங்கே செல்சி மார்க்கெட்டோட எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் வந்து பார்த்தோன்னா நமக்கு கூகுள் ஆஃபீஸ் அண்ட் கூகுள் ஸ்டோர் கூட இருக்குது. ஸோ இங்கே வெளியிலே பார்த்தீங்கன்னா லைக் கூகுள் பிக்சல் 10 ப்ரோவோட ஃபோன் தான் வந்து டிஸ்பிளே வந்து வச்சுருக்காங்க. இதான் நம்ம சொன்ன செல்சி மார்க்கெட்டோட என்ட்ரன்ஸுங்க. ஸோ உள்ளே வந்தோடனே ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான வைப் நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. ஒரு கைண்ட் ஆஃப் எப்படி சொல்கிறதுனா ஒரு இண்டஸ்ட்ரியல் ரா அண்ட் ஆர்டிஸ்டிக் ஃபீல் தான். ஏன்னா எங்கே பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு ஒரு பிரிக் வால்ஸாக இருக்கட்டும், மெட்டல் பீம்ஸு, ஒரு மாதிரி டிம் வார்ம் லைட்டிங்ஸு, அந்த மாதிரி தான் ஒரு நியூயார்க்கோட ஒரு வேர் ஹவுஸ்க்கு வந்த மாதிரி ஒரு ஃபீலு. இந்த கம்ப்ளீட் பில்டிங் ஸ்ட்ரக்சர் வந்து 1890s கட்டியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 125 இயர்ஸ் ஆகுது இப்போ. ஸோ ஒரு இண்டஸ்ட்ரியல் பில்டிங்காக இருந்திருக்கு. ஸோ அதனால தான் இப்போ நமக்கு பார்த்தோன்னா ஒரு மாதிரி ஓல்ட் அண்ட் ரஸ்டிக் ஃபீலாக இருக்குது. டெஃபினட்டாக நமக்கு ஒரு விண்டேஜ் ஃபீல் இங்கே வரதாங்க செய்யுது. இங்கே பார்த்தீங்கன்னா மாஸ்காட் அப்படிங்கிற இந்த கடை வந்து ஒரு ஐ கிளாஸ்க்கான ஒரு கடை தான். பட் இங்கே 5 ஜென்ரேஷன்ஸாக நடத்திட்டு இருக்காங்கன்னு அவங்களே போட்டிருக்காங்க. ஹோம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், ஆக்சசரிஸ், அப்பேரல்ஸ், ஜுவல்லரி அப்படின்ட்டு நிறைய இண்டிபெண்ட் பிஸ்னஸ் பீப்புள் வந்து இங்கே கடை போட்டிருக்காங்க. ஸோ கலெக்ஷன்ஸும் அதுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது.
இது ஒரு என்க்ளோஸ் மார்க்கெட் தாங்க. எப்பயும் மார்க்கெட்னாலே ஃப்ளவர்ஸ் எல்லாம் எப்படி ஸோ அழகழகா புக்கேஸ்லாம் வச்சுருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு நிறைய ஷாப்ஸு ஃபுட் வெண்டர்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்போர்ட்டட் இட்டாலியன் ஸ்டோருன்னு போட்டிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சரின்னு தான் உள்ளே வந்து பார்க்குறோம். எக்கச்சக்கமான டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஜாம்ஸு, பிக்கிள்ஸு, சாஸ் இதெல்லாம் வந்து நிறைய வச்சுருக்காங்க. இந்த ஷாப்பில் இருக்க எல்லா ப்ராடக்ட்ஸுமே 100% மேட் இன் இட்டாலி அண்ட் இம்போர்ட்டட் ஃப்ரம் இட்டாலி அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம வேறு எந்த ரீட்டெயில் ஸ்டோர்லையுமே இங்கே லோக்கலில் நான் பார்த்ததே இல்லை. எக்கச்சக்கமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நமக்கே கன்ஃபியூஸ்டாக தான் இருக்குது. பட் இந்த ஹனி லாவெண்டர் ஸ்ப்ரெட் மட்டும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்ட்டு வாங்கிட்டோம். அப்படியே மார்க்கெட்டுக்குள்ளார நடந்து போகும்போது நெக்ஸ்ட்டு இந்த கடையை பார்த்துட்டு அப்படியே எல்லோரும் ஸ்டில்லாக ஸ்டாப் ஆகிட்டோம். ஏன்னா இது வந்து லில்லாக் சாக்லேட்ஸ் அப்படின்ட்டு ஒன் ஆஃப் த மன்ஹாட்டன்ஸ் ஓல்டஸ்ட் சாக்லேட் ஷாப்பு. இது வந்து 1923 இந்த கடை இருக்குது. இந்த கடை கிட்ட வரும்போதே உங்களுக்கு அந்த பியூர் கொக்கோவோட ஸ்மெல் வந்து அவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. முக்கியமாக இங்கே எல்லாமே வந்து ஹேண்ட்மேட் சாக்லேட்ஸ் தான் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணி டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்க. இவங்களோட ஸ்பெஷலைசேஷன்ஸ்ன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு ட்ரஃபிள்ஸ், சாக்லேட் கவர்ட் நட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ், ஆல்மண்ட் பார்க், ஃபட்ஜ் சாக்லேட்ஸு, அதுக்கப்புறம் சீசனல் கலெக்ஷன்ஸ் எல்லாம் கூட இருக்குது. எல்லாத்தோட முக்கியமான ஹைலைட்டே வந்து நியூயார்க் சிட்டியோட தீம்டில் வந்து நிறைய சாக்லேட்ஸ் வச்சுருக்காங்க. லைக் எம்பயர் ஸ்டேட் பில்டிங்காக இருக்கட்டும், ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி, சப்வே ட்ரெயின்ஸ் மாதிரி எல்லாமே கூட உங்களுக்கு சாக்லேட் ஷேப்லேயே பியூர் சாக்லேட்டில் பண்ணி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இந்த செல்சி மார்க்கெட் இருக்கிறதே ஒரு ஓல்டான ஒரு ஃபேக்ட்ரி ஸ்பேஸ் தாங்க. ஸோ இங்கே வந்து ஓல்டு நபிஸ்கோ பில்டிங்னு ஒன்று இருந்திருக்கு முன்னாடி. இங்கே தான் வந்து ஓரியோ பிஸ்கெட்டை வந்து ஆக்சுவலாக இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மார்க்கெட்டோட இன்டோர் காரிடோர் ஸ்பேஸில் நடந்து போகும்போது அந்த எனர்ஜி ஃபீலே ஒரு மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு தாங்க சொல்லுவேன். ஏன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன பொட்டிக் ஷாப்ஸ் வந்து ஹேண்ட்மேட் கூட்ஸ், யூனிக் கிஃப்ட்ஸ் அண்ட் ஆர்டிசன் ப்ராடக்ட்ஸ்லாம் வித்துட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து எக்கச்சக்கமான ஃபுட் வெண்டர்ஸ் தான் ஃப்ரம் ஆல் ஓவர் த வேர்ல்ட். இட்டாலியன் பாஸ்தா, ஏஷியன் நூடுல்ஸ், மெக்சிகன் ஸ்ட்ரீட் ஃபுட், அதுக்கப்புறம் லாப்ஸ்டர் ரோல்ஸ், பேக்கரிஸ், டெசர்ட்ஸ், காஃபி ஷாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டே போகலாம். இது வந்து ஒரு இட்டாலியன் ஷாப் தாங்க. லைக் பிட்சாஸ் மட்டும் இல்லாமல் நமக்கு ஃபொகேஷியா மாதிரி நிறைய ஒத்தென்டிக்கான இட்டாலியன் டிஷ்ஷஸ்லாம் கூட இருக்குது. நல்லா லைவாக சுட சுட குக் பண்ணி பேக் பண்ணி வர கஸ்டமர்ஸ்க்கு கொடுத்துட்டே இருக்காங்க. ஆக்சுவலாக பண்ணி வைக்கிறாங்க. அப்படியே ஃபுட்டு வந்து பறந்து போகுது. அவ்வளோ கூட்டம், அப்படியே ஃபாஸ்ட் செல்லிங் தான் எல்லாமே. அஃப்கோர்ஸ் நம்ம ஆத்விக்கோட ஃபேவரட் பிட்ஸா தான். ஸோ இந்த கடையை பார்த்துட்டு அவன் எப்படி விடுவானா என்ன. ஸோ அதனால அவனுக்கு பிடிச்ச ஒரு ஸ்டைல் ஆஃப் பிட்ஸா தான் இப்போ ஆர்டர் பண்ணியிருக்கான். நெக்ஸ்ட் இந்த கடை ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கடை தான். ஏன்னா பார்த்தோன்னே நான் வந்து டக்குன்னு ஒரு கேக் ஷாப் அப்படின்னு நினச்சிட்டேன். பட் அதுதான் இல்லை. இது எல்லாமே வந்து சீஸ். ஆமாம், டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் சீஸ்க்கான ஒரு கடை. இந்த மார்க்கெட்லேயுமே நம்மளோட இந்தியன் ஷாப்பும் ஒன்று இருக்குது. இந்த செல்சி மார்க்கெட்குள்ளார ஒரு மினி ஃபிஷ் மார்க்கெட்டே இருக்குங்க. ஸோ இப்போ இதுக்குள்ளார தான் வந்திருக்கோம். எப்படின்னா இது ஃபிஷ் மார்க்கெட்டுன்னு சொல்கிறதோட ஃப்ரெஷ் சீ ஃபுட்கான ஒரு மார்க்கெட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு பிரைட் லெட் லாப்ஸ்டர்ஸ்லேருந்து ஆயிஸ்டர்ஸு, ஜாயிண்டான கிராபோட லெக்ஸு, சாமன் ஃபில்லட்ஸு, திலப்பியா அப்படின்ட்டு நமக்கு தெரிஞ்ச வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷஸ், தெரியாத வெரைட்டி எக்கச்சக்கமான ஃபிஷ்ஷஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. இந்த ஹோல் மார்க்கெட்லேயே வந்து அந்த லாப்ஸ்டர் ரோல்ஸ்லாம் வந்து பயங்கர ஃபேமஸாக சொல்லிட்டு இருக்காங்க. மெயினாக இந்த மார்க்கெட்டோட ஹைலைட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் சீ ஃபுட் மட்டும் இல்லாமல் ரெடி டு குக் சீ ஃபுட்டும் விற்கிறாங்க. ப்ளஸ் நம்ம ஏதாவது சூஸ் பண்ணி கொடுத்தோன்னா இங்கே இருக்க லோக்கல் செஃப்ஸே வந்து அதை குக் பண்ணி நமக்கு கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு
ஒரு தாய் ரெஸ்டாரண்ட் தான். ஸோ இங்கே வெளியிலேயே பார்த்தீங்கன்னா பயங்கர வாசனை. என்ன வாசனைனா மாம்பழம் அப்படியே அடுக்கி வச்சுருக்காங்க. அந்த மாம்பழம் வாசம் தான் எங்களை இழுத்துருச்சு. என்னடா அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி வந்து இங்கே அந்த மேங்கோ ஸ்டிக்கி ரைஸ் வந்து ஸ்பெஷாலிட்டியாக போட்டிருக்காங்க போல். ஸோ வர கஸ்டமர்ஸ்க்குலாம் வந்து சாம்பிளும் கொடுத்தாங்க. நாங்களும் வாங்கி டேஸ்ட் பண்ணோம். ஆக்சுவலாக ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது மேங்கோ ஸ்டிக்கி ரைஸு. அப்படியே இதே ரெஸ்டாரண்ட்குள்ளார உள்ள லன்ச் சாப்பிட்லான்னு வந்துட்டோம். ஸோ ஆஸ் யூஷுவல் தாய் குவிசினில் நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதே வந்து அந்த சிக்கன் தாய் ஃப்ரைட் ரைஸ் தான். அது ஆத்விக்கும் பயங்கரமாக பிடிக்கும். ப்ளஸ் டிசர்ட்க்கு வந்து நம்ம வெளியில் சாம்பிளாக சாப்பிட்டா மேங்கோ ஸ்டிக்கி ரைஸும் ஆர்டர் பண்ணிட்டோம். பிஸியான செல்சி மார்க்கெட்லாம் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சுட்டு இப்போ வெளியில் வந்தோன்னே டக்குன்னு ஒரு மாதிரி ஒரு காம் அண்ட் பீஸான ஒரு என்விரான்மெண்ட். இது என்ன அப்படின்னா ஒரு ஹைலைன் அப்படின்ட்டு. இது ஆக்சுவலாக வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட்ங்க. லைக் இது வந்து ஒரு பார்க் தான், பட் கிரவுண்ட் லெவலில் இல்லாமல் இது வந்து ஒரு எலிவேட்டட் பார்க். இது இங்கே இந்த மாதிரி வர மக்கள் வந்து ரிலாக்ஸ்டாக உட்காந்து அப்படியே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய சீட்டிங்ஸ்லாம் கூட இருக்குது. இங்கேருந்து முக்கியமாக வியூஸ் தான் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு நியூயார்க்கோட ஸ்கைலைன்லாம் சூப்பராக பார்க்கலாம். இந்த பார்க்கோட கான்செப்டே ரொம்ப டிஃப்ரெண்ட் தான். லைக் இது எலிவேட்டடாக இருக்கனால தான் இதுக்கு பேரே வந்து ஹைலைன் அப்படின்னு சொல்கிறாங்க. மெயினாக இது பெருசாக நீட்டமாக ஒரு வாக்கிங் பாத் மாதிரி போயிட்டே இருக்குது. நம்மளும் அப்படியே நடந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். எப்படின்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மன்ஹாட்டனோட பிஸியான ஸ்ட்ரீட்ஸ்லாம் போயிட்டு வந்துட்டு தான் இருக்குது. ஸோ மேலே இது ஆக்சுவலாக வந்து ஒரு பழைய ரயில்வே ட்ராக் தான் இது. அதை தான் வந்து இந்த மாதிரி ஒரு வாக்கிங் பாத்தாக வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ நம்ம ஒரு எலிவேட்டடாக ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஒரு கான்செப்டில் மேலே தானே நடந்து போயிட்டுருக்கோம். அதனால் வந்து நம்ம பில்டிங்ஸ் எல்லாம் வந்து அப்படியே பாஸ் பண்ணி போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ரெண்டு சைடும் வந்து நம்ம பில்டிங்ஸ் அப்படியே தொட்டுட்டு போகிற மாதிரியே இருக்குது பாருங்கள். இந்த ஹைலைனோட பியூட்டியை வந்து நம்ம ஸ்லோவாக அப்படியே வாக் பண்ணி போகும்போது அதை எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ண முடியும். ரெண்டு சைடும் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக க்ரீனரிஸ் தான். டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ட்ரீஸ், ஃப்ளவர்ஸ், அப்புறம் ஆர்ட் இன்ஸ்டாலேஷன்ஸ்லாம் கூட பண்ணியிருக்காங்க. பேசிக்லி இந்த வாக்வேவே வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அப்படியே நடந்து போகும்போது நம்ம நியூயார்க்கோட ஸ்கைலைனும் பார்த்துட்டே போகலாம். ஹைலைன்லேருந்து அப்படியே நடந்து ஒரு 15 மினிட்ஸ் தூரத்தில் தான் இருக்குது நம்மளோட ஹோட்டல். ஸோ வந்து ரீச்சும் ஆயாச்சு. இப்போ ஃபைனலாக எல்லாம் பேக்கிங்கும் முடிச்சுட்டு இப்போ ரூம் வந்து செக் அவுட் பண்ணுற ப்ராசஸ்க்கு வந்திருக்கோம். பேசிக்லி இப்போ நியூயார்க் விட்டு கிளம்புற டைம் வந்துருச்சு நமக்கு. கம்ப்ளீட்டாக நம்மளோட நியூயார்க் ஸ்டேயில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட்டான ஸ்பாட்ஸ்லாம் வந்து விசிட் பண்ணோம். ப்ளஸ் நிறைய டிஃப்ரெண்ட்டான ஃபுட்லாம் கூட ட்ரை பண்ணி பார்த்தோம். எங்களுக்கு ஆஸ் சச் ஃபேமிலியாக நியூயார்க் விசிட் பண்ணுறது வந்து இது வந்து 4th டைம் விசிட் தான். ஸோ ஆத்விக்கும் வந்து நியூயார்க் சிட்டி ரொம்ப பிடிக்கும், எனக்குமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரீட் ஃபுட் வந்து இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு டைம் விசிட் பண்ணும்போதும் நமக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த சிட்டி கொடுக்குது. ஸோ பேசிக்லி நியூயார்க் சிட்டி எத்தனை தடவை வந்தாலும் நமக்கு சலிக்கவே சலிக்காது போல. ஃபைனலி நம்ம நெவார்க் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்க்கு ரீச் ஆயாச்சு. நம்மளோட செக்இன் ப்ராசஸ்லாம் கூட ஸ்மூத்தாக முடிஞ்சிருச்சு. செக்யூரிட்டி செக் எல்லாமே கிளியர் பண்ணிட்டோம். ஸோ இப்போ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு வந்து இது வந்து ஒரு ஈவினிங் டைம் இங்கே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ சியாட்டல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிட் நைட் மாதிரி போய் ரீச் ஆகும் ஃப்ளைட்டு. இங்கே யூஎஸில் நியூயார்க் இருக்கிறதோ ஈஸ்ட் கோஸ்ட்டில் இருக்குது, நம்ம இருக்க சியாட்டல் அப்படியே ஆப்போசிட்டு வெஸ்ட் கோஸ்ட்டில் இருக்குது. ஸோ பேசிக்லி இப்போ நம்ம ஈஸ்ட் கோஸ்ட் ஆஃப் யூஎஸ்ஏலேருந்து வெஸ்ட் கோஸ்ட் வரைக்கும் ட்ராவல் பண்ணுறோம். இது வந்து ஒரு நான் ஸ்டாப் ஃப்ளைட் தான். ஸோ டோட்டல் ட்ராவல் டைம் வந்து பார்த்திங்கன்னா 6 hours கிட்ட ஆகும். இது டொமஸ்டிக் ஃப்ளைட் அப்படிங்கிறதுனால நமக்கு ஸ்நாக்ஸ், ட்ரிங்க்ஸ் மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க, ஃபுட் எதுவும் கிடையாது. ஸோ இப்போ நம்ம வந்து டின்னர் அப்படின்ட்டு ஒன்று சாப்பிட்றது வந்து நம்ம ஏர்போர்ட்லேயே வந்து நாங்கள் டு கோ மாதிரி வாங்கிட்டு வந்துட்டோம். ஒரு மிட் நைட்டாக இருந்தால் கூட நம்ம அப்படியே தூங்கி கொஞ்சம் டைம் போயிடும். ஸோ அந்த ஃப்ளைட்டில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணுற டைம் பெருசாக தெரியாது. பட் இன்றைக்கி நமக்கு அமைஞ்ச டைம் எப்படின்னா நம்ம 6 hours வந்து கம்ப்ளீட்டாக உட்காந்துட்டே போகிற மாதிரி இருக்குது. அதனால தான் இப்போ படம் கிடம் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்ணி இப்போ டயத்தை ஓட்டிகிட்ருக்கோம்.
அவ்வளோதாங்க. எந்தவித டிலேஸ் இல்லாம நம்மளோட ஃப்ளைட் ஃபைனலா வந்து சியாட்டல்ல லேண்ட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீட்டுக்கு போக வேண்டியது தான். லக்கேஜும் கலெக்ட் பண்ணிட்டோம் நாங்க. கம்ப்ளீட்டா இந்த நியூயார்க் ட்ரிப் வந்து நாங்க பயங்கரமா என்ஜாய் பண்ணோம். இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இதே மாரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல உங்க எல்லாத்தையும் மீட் பண்றேன். Until then, bye.